எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட நக்கல் பேச்சோ அல்லது நான் மணி இந்த பேங்கில் தோற்று போயிட்டேன், இந்த மணி இந்த பேங்க் சித்ரோன்ஸ் கிட்டே போயிட்டு அதை சோக கதை சொந்த கதை இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசி வெறுப்பேற்றதுக்காக வரல. மணி இந்த பேங்கில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் தான் மணி இந்த பேங்கை வெள்ளத்துக்கு போயிட்டேன். செத்ரோலன்ஸ் கேவலமாக சீட் பண்ணி வின் பண்ணான். அந்த கேவலத்தோட வெற்றி தான் இப்போ அவன்கிட்ட மணி இந்த பேங்காக இருக்குது. இந்த இடத்துல நான் செத்ரோலன்ஸை சேலஞ்ச் பண்ணுறேன். சேத், நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துக்கு உடனடியாக வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனால் வந்தது என்னமோ பால் ஹேமன். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன். நான் இந்த இடத்துல எல்ஏ நைட் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுனால செத்ரோலன்ஸ் சார்பாக, அதாவது மிஸ்டர் மணி இந்த பேங்க் செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் சார்பாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் பேசுகிறாரு. எல்ஏ நைட்டுக்கு நக்கலை பாருங்களேன். ஏன்னா சேத், நான் நினச்சதை விட நீ கொஞ்சம் பெருத்துட்ட, முடியெல்லாம் கொட்டிருச்சு, டோட்டலாக கேரக்டரே மாறிட்ட, நீ பார்க்கறதுக்கு அப்படியே பால் ஹேமன் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேச்சு வாக்கில் கலாய்க்கிறாரு. நம்ம பால் ஹேமன் சொல்கிறாரு, நீ நல்லாவே என்னை கலாய்க்கிற, நல்லாவே பேசுகிற, பட் ஆனால் பேச்சு திறமை மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு செத்ரோலன்ஸ் மாதிரி நல்ல திறமையும் இருக்கணும். அந்த திறமை ஓன்கிட்ட கிடையாது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த இடத்துல செத்ரோலன்ஸ் மணி இந்த பேங்கை சீட் பண்ணி தான் வின் பண்ணார். ஸோ இல்லாட்டா இந்த இடத்துல நீ சாம்பியனாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி பேசுகிறியா? ஒன்றால் வெற்றி பெற முடியலை. செத்ரோலன்ஸ் இந்த வருஷம் முழுக்க வெற்றியை மட்டும்தான் படைச்சிட்ருக்காரு. ஆனால் நீ தோல்விகளை மட்டுமே படைச்சிட்ருக்க. உனக்கு செத்ரோலன்ஸை பார்த்தா பொறாமையாக இருக்குது. ஒரு வேளை நீ செத்ரோலன்ஸோடைய ஸ்டோரி லைனில் இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டேன்னா எல்ஏ நைட் கண்டிப்பாக நீ ஒரு மெகா ஸ்டாராக இருக்க மாட்ட, நீ ஒரு துர்திருஷ்ட ஸ்டாலி ஆயிடுவ. அதுக்கு எல்ஏ நைட் சொல்கிறாரு, அவன் அவர் துர்திருஷ்ட ஸ்டாலியாகவே இருந்துட்டு போகிறேன், பட் இருந்தாலும் கண்டிப்பாக செத்ரோலன்ஸ் மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா அவன் ஜான்சனாவோட மோசமானவன். இங்கே உள்ள ரசிகர்கள்லாம் ஜான்சனாவை எப்படி பூ பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக செத்ரோலன்ஸை பூ பண்ணுவாங்க. ஏன்னா அவனை யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்ட பால் ஹேமன், ஓ எல்ஏ நைட், உன்னுடைய இந்த அமர்க்கலமான ஸ்பீச்சும் அழகான ஸ்பீச்சுக்கும் நானும் ஒரு ஃபேன், நானும் ஒரு அடிமை, உன்னுடைய ரசிகனா. ஆனால் எல்ஏ நைட்டோட ஸ்பீச்சை மட்டும்தான் நான் ரசிப்பேனே தவிர்த்து மற்றபடி என்னுடைய ராயல்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு. சரி, ராயல்ட்டிலேருந்து எல்லாத்தையும் நீ வச்சுக்க, எனக்கு இன்றைக்கி மேட்ச் வேணும், ஆனால் அது செத்ரோலன்ஸ் கூட வேண்டாம், பால் ஹேமன் ஓன் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பால் ஹேமன் திகைத்து போயிட்டார். இந்த இடத்துலையே நான் சட்டையை கலத்துட்டு நிற்கிறேன், வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. சட்டையை கலத்துக்குள்ளே பால் ஹேமன் தெரிச்சு ஓடிட்டார். அவர் கீழே இறங்கி என்ன சொல்கிறாருன்னா, என்ன பாரு, நீ பேச்சு வாக்கில் என்னை சேலஞ்ச் பண்ணியும் எங்களை தப்பாக பேசியும் நீ ரொம்ப மோசமான விஷயத்த பண்ணிட்ட, இப்போ நீ ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிரான்சன் ரீடையும் பிரான் பிரேக்கரையும் கூப்பிட்றாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து எல்ஏ நைட்டை அடிக்கிறாங்க. ஆனால் எல்ஏ நைட்டு கையில் ஒரு ஸ்டீல் சேர் கிடச்சிருச்சு. அந்த ஸ்டீல் சேரை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணி இன்றைக்கி கெத்து காட்டி